ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டை போட்டு அவரைக்காய் பொரியல் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது முட்டை போட்டு அவரைக்காய் பொரியலை எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு அவரைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சு வந்ததுமே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்த அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த அப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லாவே வதங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினாவே போதும். இப்போ இதில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், மிளகாத்தூள் சேர்க்கல. அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதால மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல. இப்போது இது கூட நம்ம அவரைக்காவை சேர்த்துடலாம். அவரைக்காய் சேர்த்த அப்புறமா அவரைக்காவோட சேர்த்து வெங்காயத்தெல்லாம் ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா வேகட்டும். தண்ணி வற்றணும். இது 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். தண்ணி வற்றினாதான் நம்ம இது கூட முட்டை ஆட் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி வற்றி இருக்கு. இப்போது இது கூட நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட 2 முட்டை ஆட் பண்ணுறேன். அவரைக்காய் கூட 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை ஆட் பண்ண அப்புறமா முட்டையோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது போல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் கைவிடாமல் இது போல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் முட்டைலாம் நமக்கு உதிரி உதிரியாக வரும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருப்போம். இப்போ நமக்கு முட்டை போட்டு அவரைக்காய் பொரியல் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம சாப்பாட்டுக்கு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான முட்டை அவரைக்காய் பொரியல் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.